யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். கடந்த 3-4 மாதமாக பார்த்திங்கன்னா கிரக இணைவுகள் காரணமாக நடக்க வேண்டிய சில விஷயங்கள் தடைகளாகவே போய்கிட்டு இருந்தது அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருந்த நபர்களுக்கெல்லாம் ஜூன் மாதத்துலேருந்து நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போயிடலாம். 1ஆம் வீடு சுயஸ்தானம், அதாவது நமக்கு ரிஷப ராசியில் உட்காந்துருக்கிறது சூரியன், குரு, சுக்கிரன், புதன் 4 கிரகங்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கு. இந்த 4 கிரகங்கள் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். சூரியனுடைய அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா பகை வீடாக இருந்தாலும் அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்த மெத்தனம் அப்படின்றது நமக்கு குறையும். அரசு அனுகூலம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அரசு சார்ந்த நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புதனோட இணைவு இருக்கிறதுனால அரசு வழி தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும், நண்பர்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் அங்கே இருக்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா லோன் சார்ந்த விஷயங்களுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம்னா கண்டிப்பான முறையில் அந்த லோன் தடை இல்லாமல் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. படிப்புக்காக வெளியூர் போகணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு அந்த தடை இல்லாமல் பணத்துக்காக நம்ம பிளான் பண்ணோம்னா அது கண்டிப்பான முறையில் பணம் வந்தே தீரும். லோனில் எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கும். படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது மேற்படிப்புக்காக ஆலோசனை பெறத்துக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய அமர்வு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ தான் ரீசெண்டாக குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. குரு அங்கே உட்கார்ந்த உடனேயே நமக்கு இந்த அழகான கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்ததுனால ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நமக்கு சுயஸ்தானத்தில் குரு இருக்கலை அப்படின்றதுனால பெரிய மதிப்பு மரியாதையெல்லாம் கிடச்சிருக்காது. நம்ம பேச்சு எடுபடாமல் போயிருக்கலாம். இப்போ குரு அங்கே உட்காந்துருக்கு, கூடவே சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாம் இருக்கிறதுனால குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்றது உண்டாகும். அதே சமயத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா வருவாய்கள் புதனும் அங்கே இருக்குது, சுக்கிரனும் அங்கே இருக்குது அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடி இருந்த தடைகள்லாம் விலகி பண வருவாய்களை நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சூழ்நிலை உருவாகும். புதிய வாய்ப்புகள் வரத்துக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படும். சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்ற சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. நம்ம பிளான் பண்ணாமே நமக்கு சில கிஃப்டெல்லாம் வரத்துக்கு உண்டான சான்சஸும் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு சார்ந்த விஷயங்களுக்காக பிளான் பண்ணவங்களுக்கு, இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இடம் வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு மராமத்து பண்ணணும், புதிய வீடு கட்டணும், இந்த மாதிரி பிளான் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பான முறையில் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்து 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே கேதுவுடைய அமர்வு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கேது இருந்த காரணத்தினால, கேதுன்னா தடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது தடையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ குருவுடைய பார்வை அங்கே கிடைக்கிறதுனால புத்திர பாகியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் புத்திர பாகியம்ன்றது உண்டாகும். அடுத்து அதாவது நமக்கு குலதெய்வ அனுகிரகம் அப்படின்றதும் கேது அங்கே இருக்கிறதுனால சின்ன தடைகள் இருந்திருக்கும். கோவிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணுவோம், ஆனால் அங்கே போகிறதுக்கு பலவிதமான தடைகள் வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை அங்கே விழுற காரணத்தினால குலதெய்வத்தோடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய புண்ணிய காலங்கள் நல்லபடியாக வர்ற பட்சத்தில் மட்டுமே புதிய விஷயங்கள் நமக்கு ஆரம்பமாகும். புதுசாக நண்பர்கள் உருவாகி நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம். இங்கே பார்த்திங்கன்னா தொழில் காரகனே அங்கே உட்காந்துருக்கு, சனி தான் அங்கே உட்காந்துருக்கு. இப்போ தொழில் காரகன் அங்கே அமர்ந்திருக்கிறதுனால தொழில் விருத்தி அடையுமான்னு பார்த்திங்கன்னா நார்மலாக ஆவரேஜான இன்கம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும். அதில் எந்த தடைகளுமே இருக்காது. இப்போ சனிக்கு மேலேயே மீன ராசியில் ராகு இருக்கிறதுனால சனி ராகு தொடர்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய விஷயங்கள் பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் வந்தே தீரும். ராகுவும் சனியும் சேர்கிற பட்சத்தில் நமக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. சின்ன விஷயம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க, அது கைமீறி பெருசாக வரும். செலவு கொஞ்சம் கூட இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் அப்படின்றத உருவாக்கி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த முயற்சி செய்து இன்னொரு கம்பெனிக்கு மாறக்கூடிய நிலைமை அப்படின்றது கண்டிப்பாக வரும். பிளான் பண்ண மாதிரியே வரும். என்றைக்கோ நம்ம ஒரு அப்ளை பண்ணி வச்சுருந்துருப்போம், அது இப்போ நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். பல மாதமாக எனக்கு பதிலே வராமல் இருந்தது, இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா ஆஃபர் லெட்டர்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து 11ஆம் வீடு லாபஸ்தானம். இங்கே பார்த்திங்கன்னா ராகுவோட அமர்வு இருக்குது. ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு, அதுவும் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு அப்படின்றதுனால நம்மளுடைய வருவாய்கள், அதாவது கொஞ்சம் ரகசியமான வருவாய்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சொல்லாமல் சின்னதாக சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு ஹிடன் வருமானம் நிஜமாக நிறையவே வரும்.
அது நம்ம ஒத்துக்கு தான் வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ராகு 11ல் உட்காந்துருக்குன்னா வாய்ப்புகள் புதுசாக உருவாக்கப்பட்டு லாபங்கள் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். அதே சமயத்தில் ராகுன்றதுனால ஒரு நெகட்டிவ் கிரகம் இல்லையா, சில சமயத்தில் அதிகமாக வருவாய்களை கொடுக்கும். அதை கொஞ்சம் உஷாராக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக நமக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்திடும். இரட்டிப்பு பலன்கள் கொடுக்கக்கூடியது தான் இந்த ராகு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா எல்லாத்தையும் பண்ணணும். நமக்கு இந்த உதிரி வருமானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த உதிரி வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்குறதும் ராகுவால் முடியும். நமக்கு சின்ன சின்ன விஷயங்களில் பண்ணியிருப்போம், அது எல்லாமே நமக்கு லாபமாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை சார்ந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல மதிப்புகள் கிடைக்கும். எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னும்போது சிலருக்கெல்லாம் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ராகு சார்புடைய தொழில்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். 12வது வீடு விரயஸ்தானம். இங்கே செவ்வாயோடைய அமர்வு இருக்குது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கோவம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால் நம்ம மருத்துவ செலவுகள்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 12ல் செவ்வாய் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு வலிகள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். செவ்வாய் 12ல் இருக்குது அப்படின்னாவே ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், அழுத்தங்கள் தான். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு லோ ப்ரெஷரு ஹை ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உடன்பிறப்புகளோட கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சுமூகமாக பார்த்துக்கணுன்னா கொஞ்சம் மௌனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸாக இருக்கும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மிகுந்த பலன்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் யூஸ் பண்ணுங்கள். வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மிதுன ராசிக்கான ராசி பலன் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.